வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பு நண்பன் மாட்டு எஸ்கே. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்றை ப்ரோவோட எப்படி தாண்டா கனெக்ட் ஆனோம்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்கும். அவர் கூடவே ஃப்ரெண்டு பிடிச்சி ரொம்ப க்ளோஸ் ஆகி அவர் கூட ஜோன் சர்வே பண்ணி கடைசியில் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் நீங்களும் மாற்றை ப்ரோ தான். அப்பேற்பட்ட மாற்றை ப்ரோவை நான் எப்போ சந்திச்சேன், எப்படி சந்திச்சேன்றதை நான் அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் மாற்றை ப்ரோவுக்கு மொதல் சந்திப்பு, அதாவது மாற்றை ப்ரோ சந்திக்கிறதுக்கான மொதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கில்டு தான். இந்த கில்டில் இருக்க ஒரே ஒரு ஆள், அது யாருமே கிடையாது. இந்த கில்டோட முக்கியமான, அதாவது பார்த்தீங்கன்னா லீடரான எச் அபிஷியல் தான். இந்த ப்ரோவால தான் நான் பார்த்தீங்கன்னா மொத பார்த்தீங்கன்னா மாற்றவே ப்ரோவை சந்திச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த கில்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்போர்ட்ஸ் கில்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 5ல இருந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து நான் கில்டில் ஜாயின் பண்ணேன். கில்டில் ஜாயின் பண்ணுறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே வந்து டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணோம். சிம்பிளா சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் சொல்றேன் எங்க போகணும்னு. ஜோன் சர்வே பண்றதை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைப்ரோ பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே தேவைப்படும். ஸோ அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வளர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் அவர் கூட ப்ளே பண்ணேன். அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வேக்கு அவ்வளோக்கா ஆளும் இருக்காது. ஸோ அப்போ நம்ம ஸ்கில் அதிகமாக வளர்த்து நம்ம ரைப்ரோவோட ரொம்பவே க்ளோஸ் ஆனோம். ஸோ நான் மட்டும் இல்லாம மதன் ப்ரோ, அதுக்கப்புறம் தினேஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே க்ளோஸாக இருந்தோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நான் கேம்ல பார்த்தீங்கன்னா நிறையவே க்ளோஸாக இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட் அப்னு ஒன்று நடந்துச்சு. மீட் அப் பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நானும் ரைப்ரோவும் பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் சந்திப்பே பார்த்தீங்கன்னா டான்சிங்கில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ செம்மவே சந்தோஷமா இருந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரைப்ரோ இருப்பாரு, நான் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரைப்ரோ ரொம்பவே கம்பல் பண்ணுவோம் டான்ஸ் ஆட. ஆனால் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டார். ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டான்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து பசங்களாம் பார்த்தீங்கன்னா அடி கொளுத்தி விட்டுருவாங்க, நொறுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. ரைப்ரோ பார்த்தீங்கன்னா எப்படி நிற்கிறாருன்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட எவ்வளவோ கூச்சப்படுவார். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். ஸோ இந்த ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கேமும் நல்லா விளாண்டோம், ஒன்றா விளாண்டு செம்மையாகவே நல்லாவே ஃபன் பண்ணோம். அதுலேயும் இப்போனா பார்த்தீங்கன்னா வந்து ரைப்ரோட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவருக்கு தெரியாது அவர் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறான்றதை பாருங்க. ஸோ ஃபோனில் தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு அங்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் மாற்றிக்குவார். ஸோ அப்படி தான் சொன்னார். ஸோ செம்மையாவே பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ரைப்ரோட. நான் மொதல் பார்த்தீங்கன்னா ரைப்ரோட ஃபோட்டோ எடுத்தது இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மொதல் ஃபங்க்ஷன், அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டப்பா. ஸோ இந்த ஒரு மீட்டப் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ நானுமே இதுக்கப்புறம் ரைப்ரோலாம் பார்க்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி தான் விட்டுருந்தேன். ஆனால் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் ப்ரோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைப்ரோ வந்து மீட் பண்ணியிருப்போம். ஸோ சும்மா கிடையாது, விஆர்எஸ் ப்ரோவோட பார்த்தீங்கன்னா செம்மவே ஃபன்னாக பார்த்தீங்கன்னா நிறைய விளாக்லாம் எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரைப்ரோ பார்த்தீங்கன்னா வந்திருப்பேன்னு சொன்னாரு. ஸோ அந்த டைமில் நானே விஆர்எஸ் ப்ரோ ஜோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரைப்ரோ மீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து போயிருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீச்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் சிரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரைப்ரோவோட பார்த்தீங்கன்னா ஒன்றா நிற்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு கோயிலில் நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கதை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடு. ஸோ அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கதை அடிச்சு நிறையவே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா ரைப்ரோட பேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிடுவோம். ஸோ இந்த சைடு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே மதன் ப்ரோ, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் ப்ரோ, ரைப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்போம். ஸோ செம்மையாகவே பார்த்தீங்கன்னா செம்ம பண்ணா போச்சு இந்த ஒரு இடத்துலலாம். ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறையே இருக்காது. ஸோ அவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுலேயும் நானும் ரைப்ரோலாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிருந்தேன். ஸோ சிரோ பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு, ரைப்ரோ பார்த்தீங்கன்னா நடுவில் உட்காந்துட்டு, நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ஸோ இந்த ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நானே ரைப்ரோ பார்த்தீங்கன்னா சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிட்டு போனோம். ஸோ செம்மாவே பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ நல்ல ஃபங்க்ஷன் வந்தோமோ என்னமோ தெரில, ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பேசணும். அதுலேயும் ஃபங்க்ஷனுக்கு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ரைப்ரோலாம் ட்ராவல் பண்ணிட்டு போவோம். ஸோ அதெல்லாம் பாருங்க. எல்லாம் கூட தான் நடக்கும். ஒரு 1 hour 2 மணி நேரம் ஆகும்.
ஸோ இந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன் சைடாக எடுத்தனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வராது. ஸோ அதனால தான் நான் இப்படி போடுறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நாள் ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதுதான். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபங்க்ஷனில் தான் எடுத்தது. ஸோ வரிசையாக காட்டுறேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் மட்டும் இல்லாமல் மதன் ப்ரோ, சிரோ ப்ரோ, ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ மாட்டு பயிற்சி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போச்சு. ஆனால் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. மதன் ப்ரோ, சிரோ ப்ரோ, அதுக்கப்புறமா ரவி ப்ரோ, விஆர்எஸ் ப்ரோ, ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ நம்மளுடைய எஸ்ஜே ப்ரோ, முக்கியமான எஸ்ஜே ப்ரோ பார்க்க முடியல. அது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. டோபி, சூர்யா, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீட்டப்புக்கு பார்த்தா போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரைப்ரோட ஐடி, அதுக்கப்புறம் விஆர்எஸ் ப்ரோ ஐடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புஷ் ஆகிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா போக முடியல. அதாவது கன்னியாகுமரி விளாக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே போயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் ரைப்ரோ 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ 3ஆவது தடவை என்னால் மீட் பண்ண முடியல. ஸோ ரீஜன் புஷ் இருந்தனால. ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு நல்லாவே சந்தோஷமா இருந்த நாட்கள் தான் அந்த ஒரு நாட்கள் தான். ஸோ நான் கேம் ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே வேற, நான் வந்த நோக்கமே வேற. அதாவது பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டு ஏதோ ஜாலியாக விளையாடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைஃபாக வந்து எனக்கு வந்து அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் மொத பார்த்தீங்கன்னா ரீஜன் பார்த்தீங்கன்னா ரைப்ரோ மொத 100 பிளேஸ்மெண்ட் போச்சு. ஸோ அந்த ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாட்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் ரீஜன் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ரைப்ரோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் ரீஜன் போகலை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ் விளாண்டாங்க. ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ கில்டு மெயின்டெனன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் போகும். ஸோ கில்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாகவே போகும். ஸோ அந்த ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா க்ளோரி அடிக்கிறது தான் மெயின் பாயிண்டாக இருந்துச்சு. கில்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் இருந்தோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 55 மாற்றிட்டாங்க. ஸோ பேனர்லாம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஆளுமே கிடையாது. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா கில்டு வார் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 250க்கு மேலே ஒரு ஆள் அடிச்சிருந்தா வந்து கில்டுக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியவும் போயிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்களோட முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கில்டு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு வெளியவும் போயிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புது பிளேயராக இருந்தாலும் ஓல்டு பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டானால தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கில்டு பார்த்தீங்கன்னா உருவாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ரைப்ரோ பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இழுக்கிறியாடா நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ரைப்ரோக்கு அப்புறம் இதுவும் எனக்கு ஒரு மெயின் விஷயமா இருந்துச்சு. பின்னாடி இருந்த விஷயங்களாக பார்த்தா நம்ம ரைப்ரோவோட நிறைய என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் அதெல்லாம். ஆனால் 2 தடவையுமே நான் ரைப்ரோ மீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம விஆர்எஸ் ப்ரோ மூலமாக தான் நான் போனேன், ரைப்ரோ மீட் பண்ணேன். ஸோ மொதல் நம்ம எஸ்ஜே ப்ரோ எப்படி வந்து பார்த்தனோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் ப்ரோ பிடிச்சி விஆர்எஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் ப்ரோ மூலமாக பார்த்தீங்கன்னா ரைப்ரோ வந்து மீட் பண்ணேன். ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் ப்ரோ இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரைப்ரோ சுத்தமாக வந்து மீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்க இன்வைட் பண்ணனால, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நான் போனனால மட்டும்தான் வந்து நம்ம ரைப்ரோ என்னால் மீட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் நான் எடுத்துருக்க வேண்டியது என்னால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுக்க முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக முடிக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ப்ரோ மூலமாக மீட் பண்ண ரைப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தா விஆர்எஸ் ப்ரோ மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து மீட் பண்ணது, அதாவது நேரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் த்ரே பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைப்ரோ என்னோட ரொம்பவே க்ளோஸாக இருக்காது. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அண்ணன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ரைப்ரோவோட மீட் பண்ண விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அதுக்கப்புறம் பார்த்தா ரைப்ரோ மீட் பண்ணல. ஸோ இனிமேல் பார்த்தா நிறைய மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைப்ரோவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனும் லைக்கும் தான் வந்து எங்களை பார்த்தீங்கன்னா மேலே உயர்த்தி கொண்டு போவோம். சரி, இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். சரி, ஓகே, பை கைஸ்.